மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ல பாத்தீங்கன்னா சூப்பரான 5 அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குது. நடிகர் சூர்யா அவர்கள் தன்னுடைய 46வது திரைப்படத்துல கமிட்டா இருக்காராமா. இந்த திரைப்படத்தை யார் இயக்க போறாங்கன்னா லக்கி பாஸ்கர் மற்றும் பாத்தி திரைப்படத்தினுடைய இயக்குனரான வெங்கி அட்லூரி தான் இந்த திரைப்படத்தை இயக்க போறாராமா. பாத்தி ஆகட்டும் லக்கி பாஸ்கர் ஆகட்டும் இந்த 2 திரைப்படங்களுமே இந்த வெங்கி அட்லூரி அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு திரைப்படம், நல்ல ஹிட் அடிச்ச திரைப்படம். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய இந்த 46வது திரைப்படத்தை இந்த வெங்கி அட்லூரி இயக்க போறாரு. ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பா நல்ல படமா தான் அமையும் அப்படிங்கிறது எல்லாத்தோட கருத்தா இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய பூஜையை இன்னைக்கு போட போறாங்களாமா. இந்த ஒரு தகவலை சோசியல் மீடியால வெளியிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நடிகர் கார்த்தியாவோட 29வது திரைப்படத்தை தானாக்காரன் இயக்குனர் தமிழ் அவர்கள் எடுக்க போறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டைரக்டர் தமிழ் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் விதமா கார்த்தி 29 டீம்ல இருந்து ஒரு ஹாப்பி பர்த்டே போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து கார்த்தி 29 திரைப்படத்தை தமிழ் தான் இயக்க போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் மோகன்லால், நடிகர் பிரபாஸ், நடிகர் சரத்குமார், நடிகர் அக்ஷய்குமார்னு இப்படி ஒரு திரையுலகமே நடிச்ச ஒரு திரைப்படம் தான் கண்ணப்பா. இந்த திரைப்படம் வரக்கூடிய ஜூன் 27ஆம் தேதி வெளியாக போகுது. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் யார் வெளியிட போறாங்க, எந்த தயாரிப்பு நிறுவனம் வெளியிட போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் வெளியிட போறாங்களாமா. இந்த ஒரு தகவலை அபிஷியலா ஒரு போஸ்டர் வச்சு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரேமலு திரைப்படத்தினுடைய 2வது பாகமான பிரேமலு 2 திரைப்படத்தை டிராப் பண்ணிட்டாங்களாமா. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்டை மறுபடியும் ரீரைட் பண்றாங்களாமா. ஏன்னா இந்த திரைப்படத்துல கமிட் ஆனவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்காக கொடுத்த கமிட்மெண்ட் படி யாருமே வரலையாமா. ஸோ அதனால இந்த திரைப்படத்தினுடைய ஸ்கிரிப்டை ரீரைட் பண்றாங்களாமா. இந்த ஒரு தகவலை இந்த படத்தினுடைய இயக்குனரே தெரிவிச்சிருக்காரு. ஸோ பிரேமலு 2 திரைப்படம் கேன்சல் ஆகல, பட் ஆனால் அந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே போஸ்ட்போனண்ட் ஆயிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் படைத்தலைவன். இந்த திரைப்படம் ஆக்சுவலி போன வருஷமே ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க, 2025 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகலை. ஒரு வழி அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ தெரிவித்து அதுக்கான ப்ரொமோஷன் பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா. இந்த படைத்தலைவன் திரைப்படத்தினுடைய டிக்கெட்டை இன்னிலிருந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த திரைப்படம் ஒரு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வச்சு இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் ஷேன் அவருடைய நடிப்பில் பல்டி திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. அந்த திரைப்படத்திலிருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா இந்த பல்டி திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. சரி மக்களே, இந்த ஒரு தகவலை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.